Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதற்கு நம்முடைய பதில் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் இதே அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரே சொல்லுகிறார். 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் நினைச்சுகிறான், கதறுகிறான். அவன் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் காண்கிறார். அவர் ஏசாயா இன்னும் அவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது என்று சொல்லி நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும் பொழுது, அம்சத்திரம் உன்னை ஆண்டவர் தொடுகிறார். உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். உன்னுடைய பாவ உணர்வு வெளிப்பட்டு ஏசாயாவை போல நீ கதறி, ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிக்கை செய்தார். அவசரம் அவர் உன்னை என்ன செய்ய போகிறார்? பரிசுத்தமாக்க போகிறார். 1993 23வது நாளிலே நான் ஆலயத்திலே முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, ஜெபத்திலே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இருந்தார்கள். நான் முழங்கால் படிட்டு ஜெபித்த பொழுது ஒரு பிரசன்னம் என்னை ஆட்கொள்வதை உணர்ந்தேன். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். என் பாவங்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக
அப்படியே தியேட்டர்ல படம் பார்த்தது மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தது. பாவங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, இந்த பாவம், இந்த பாவம், இது கொடிதான பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை நீர் மன்னிப்பீரா என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆம்சோதரம் சகல பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர் அவர். இரத்தத்தாலே நம்மை கழுவி மீட்டு ஆம்சோதரம் நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக இருந்து ஆம்சோதரம் நம்மை அப்படியே வெண் பஞ்சை போல உறைந்த மழையின் பனியை போல நம்மை மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் ஆம்சோதரனுடைய ரத்தம் அந்த பாவங்களின் மேல் தெளிக்கப்படுகிறது. ஓடிக்கொண்டிருந்த அந்த பாவங்களின் மேல் எல்லாம் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆம்சோதரம் அப்படியே எல்லாம் மறைந்து போகிறது. பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான ஆம்சோதரம் ஒரு ஜீவத்தை அந்த நாளில் இருந்து ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் கதறினேன், இப்படிப்பட்ட பாவி என்னையும் நீர் ரட்சித்தீரா என்று சொல்லி கேட்ட பொழுது, சகல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறமை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி என்னுடைய ரத்தத்தாலே என்னை கழுவினேன். இருக்கிறவங்க என்ன மொபைல நோண்டிட்டு இருக்கீங்க? பின் வரிசையில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்க. ரெண்டாவது தூண் மறைவில் இருக்காங்க, என் கண்ணுக்கு நேரம் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எடுத்து போட்டு தூண் மறைவில் பிரதர் தூண் மறைவில் சேர் போட்டுறாங்க. இருக்கு சேரெல்லாம் எடுத்துருவாங்க. தூண் மறைவில் பார்வையில் க்ளோரி டு காட். கர்த்தர் அந்த நாளிலே என்னை தொட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி ஐயோ நான் அதவானேன் என்று சொல்லி கலந்தார். நான் அசுத்த உதடுகளும் அவருக்கு ஒப்புக்கொள்ளுகிறார். நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். அடுத்த வார்த்தை சொல்றாரு. வார்த்தையை கேட்ட பொழுது, அப்பொழுது 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்திருந்த கொரட்டாலே நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்க உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஒரு அழிவில் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அசுத்த உதடுகளுள்ள அந்த ஏசாவினுடைய நாவை பலிபீடத்தில் இருக்கிறது அந்த அக்கினி தழலை எடுத்து தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே அவன் பாவம், அவனுடைய அக்கிரமம் நீங்கி அவன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஒரு அழிலை சொல்லுவோமா? இந்த அபிஷேகத்திற்கு பிறகுதான், இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகுதான், இந்த பரிசுத்தத்துக்கு பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு வரும். சும்மா ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார் அப்படின்னு சொல்வது அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தாலே நீ கழுவப்பட்டு உன் பாவங்களற கழுவப்பட்டு உன்னை நீதிமானாக்கினார். உன்னுடைய இதயமெல்லாம் துடிக்க வேண்டும். இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற அந்த சத்தத்தை கேட்ட பொழுது ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். என்னை, என் பாவத்தை மன்னித்து என்னையும் ஊழியத்திற்கு அழைத்த தேவன். அல்லேலூயா. ஆம் சொல்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அழைப்பும், அது தேவனுடைய ரோமர் 11:29 வாசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 11:29 என்ன சொல்கிறது? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் 1270ஆம் ஆண்டு பாய்மர கப்பல் ஒன்றிலே அப்படியே பயணித்துக் கொண்டிருந்த அந்த பிரயாணத்திலே
ஒரு போதகர் ஒருவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த கப்பலிலே இருந்தார். அந்த கப்பல் கடல் பாறையிலே மோதி உடைந்து போனது. அநேகர் மரித்து போனார்கள். சிலர் தப்பி அருகில் இருந்த கரையிலே என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள். இந்த போதகருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போனார்கள். இவரும் என்ன செய்கிறார்? குடும்பத்திலே இவர் மாத்திரம் கரை தப்பி அப்படியாக அந்த தீவிலே ஒதுக்குகிறார்கள். அந்த தீவை அடைந்த பொழுது அவருடைய மனதெல்லாம், ஐயோ, குடும்பத்தோடு நான் இப்படி பிரயாணப்பட்ட இந்த வேளையிலே இந்த மாதிரி ஆகிவிட்டதே, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இழந்து போனேனே, ஆண்டவர் என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டாரே, நான் இனி எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும் என்று மன வேதனையோடு அவர் என்ன செய்கிறார்? அந்த தீவிலே அப்படியாக நடந்து கொண்டிருந்த பொழுது எதிரே ஒரு மனிதர் ஓடி வந்தார். ஐயா, உங்களை குறித்து எங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. 2-3 நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய சபையை நடத்துவதற்கு யாராவது ஊழியக்காரர் வேண்டும் என்று நாங்கள் செபித்துக் கொண்டே இருந்தோம். அப்படி நாங்கள் செபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒருவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது, ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. ஏதோ ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த கடற்பாறையிலே மோதி உடைகிறது, அதிலிருந்து தப்பித்து ஒருவர் வருகிறார். அவர் நமக்காக அம்சத்திற்கு தேவனாலே அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர் என்று அப்படியாக அவரிடத்தில் சொன்ன பொழுது அவருக்கு ஒரே திகைப்பு. ஊழியக்காரர் என்று எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று. நீங்கள் நடந்து வரும் பொழுதே அவர்தான் அவர், இவர்தான் அவர், நீ கண்ட தரிசனத்திலே ஆம்சோத்திரம் இந்த ஊழியக்காரனை தான் நான் சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த ஊழியக்காரருக்கு முதல்ல ஒரு திகில் வந்தது. ஐயோ, நான் என்னுடைய மனம் போன போக்கிலே இனிமேல் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்து விட்டேன், இனிமேல் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது என்று என்னுடைய மனம் போல இந்த தீவிலே தான் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேனே. ஆண்டவர் இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாமல் போயிட்டே என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்ன பொழுது ஒரு மனம் உடைந்து, இயேசுவை நான் சிறிது நேரம் என்ன செய்து விட்டேன்? அப்படியே மறுதளித்து விட்டேனே, இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி, நான் என்னுடைய மனபோல போக்கிலே வாழ வேண்டும் என்று நான் சிந்தித்தேனே என்று சொல்லி அவர் மனம் கசந்து அழுது அந்த சபையை நடத்த ஆரம்பித்தார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த சபையிலே சேர்ந்த அந்த தீவிலே ஒரு குட்டி பரலோகம் மாதிரி அந்த சபை நடந்து கொண்டிருந்தது. ஒரு அழிவை சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருவரை அழைத்தால் அந்த அழைப்பில் ஒரு உறுதி இருக்கும், அந்த அழைப்பிலே ஒரு தீர்மானம் இருக்கும். அந்த அழைப்பிலே ஆம்சோத்திரம் நீங்கள் நிலையாய் நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஒரு நாளிலே ஒரு உங்களுக்கு தெரியும் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் அவருடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் தன்னுடைய சொந்த இடத்திலே குடும்பத்திலே எல்லாவற்றிலும் அவர் ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். அவர் திபெத் நாட்டை நோக்கி என்ன செய்தார்? அப்படியாக அவருடைய பிரயாணத்தை அவர் துவங்கினார். 1908 வருடத்திலே அவருடைய 19 வயது, 19 years old. நல்ல ஞாபகப்படுத்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 வயதிலே இந்த சாது சுந்தர் சிங் தீபத் என்கிறத அந்த தேசத்திற்கு என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். அங்குள்ள சட்டத்திட்டம் தீபத்திலே புத்த மதம் தவிர வேறு எந்த மதத்தாரும் உள்ளே அனுமதி கிடையாது. யாரும் அங்கு வந்து
ஏதாவது அவர்களுடைய மதத்தை பரப்ப அல்லது பேச நினைத்தாலே, அதை செய்ய ஆரம்பித்தாலே அவர்களுக்கு மரண தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் உள்ள அந்த திபெத் நாட்டிலே இந்த சாது சுந்தர் சிங் நுழைகிறார். அங்குள்ள அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருந்தால் அதற்கு அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட அதை அந்த சட்டத்திட்டத்தை மதிக்காமல் அங்கு நின்று அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர்கள் அவரை பிடித்து அங்குள்ள அந்த பிரதம லாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லாமா என்பவர் தான் அந்த இனத்தவர்கள், திபெத்தில் உள்ள இனத்தவர். அவர்களுடைய அந்த பிரதான அந்த லாமாவினிடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் அனுமதி இல்லாமல் நீ இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்ததற்காகவும், நீ இந்த மதத்தை பரப்புவதற்காக நீ பேசினதற்காகவும் உனக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மரண தண்டனை அதை சொல்லிவிட்டார். அந்த மரண தண்டனை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பாழும் கிணறு இருக்கும். அந்த கிணத்துல என்ன செய்தார்கள், இந்த சாது சுந்தர் சிங்கை தூக்கி போட்டாங்க. இந்த சாது சுந்தர் சிங் அப்படி அந்த கிணத்துக்குள்ள விழுந்த வேகத்துல அவருக்கு தோள்பட்டையில ஒரு அடி. அந்த அடியிலேயே அவர் என்ன செய்தார், அப்படி விழுந்த வேகத்துல அப்படியே கீழே விழுந்து மயக்கத்தோடு இருந்தார். அந்த மயக்கம் தெளிந்து அவர் பார்த்த பொழுது அவர் தொட்ட இடமெல்லாம் குழுகுழுன்னு இருக்கு, வெறும் எலும்புகளா இருக்கு. இவரை போல நிறைய பேர் மரண தண்டனைக்குள்ளாகி தூக்கி வீசப்பட்ட கிணறு தான் அந்த கிணறு. ஒரே புழுக்கள், ஒரே நாற்றம். அவர் மயக்கம் தெளிந்த பொழுது, அவருக்கு சுய நினைவு வந்த பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏசப்பா என்று சொல்லி, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார், செபிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்திலும் முழங்கால் படியிட்டு செபித்தார். ஆண்டவரே, இதுதான் உம்முடைய சித்தமா? நான் இப்படியே மரித்து போக வேண்டுமா? ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா? நான் இந்த இடத்திலே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவதற்காக வந்தேன் என்று சொல்லி அவர் செபித்த பொழுது, ஆம் சோதரம், மூன்றாவது நாளிலே மூடி இருந்த அந்த பலகை அகற்றப்படுகிறது. அப்பதான் ஒரு சிறிய ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளியிலே இவர் ஏறட்டு பார்த்த பொழுது ஒரு கயிறு ஒன்று உள்ளே வருகிறது. கயிறை பிடித்துக்கொள், உன் இடுப்புகளை கட்டிக்கொள் என்று சொன்ன பொழுது இவர் அதை வேகமாக செய்து முடிக்கவும் அங்க என்ன செய்தார், மேல தூக்கி விட்டாயிற்று. இவர் இந்த கயத்தை அவுத்துட்டு திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒருத்தருமே கிடையாது. இயேசு அவரை தூக்கி விட்டார். ஒரு அலையிலே சொல்லுமா? அம்சத்தில் அவருக்கு தெரிந்து அப்பதான் உணர்ந்தாரு, என்னை இந்த உளையான சேற்றிலிருந்து, இந்த விதமான இந்த கிணற்றிலிருந்து அநேக மனிதனுடைய பிணங்களின் அந்த அழுகையும் அம்சத்திலும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஊழியம். எத்தனை இடர்கள் வந்தார், எத்தனை இடர்கள் வந்தார். பாடல் உண்டு, பெர்க்மன் எழுதிய பாடல் தான். அந்த பாடலிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது, உமக்காகத்தானே ஐயா என்கிறது அந்த பாடலிலே அந்த வரிகள் வரும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை பிரிக்காது. உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன்,
மன நிறைவோடு பணி செய்வே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உடலும் உள்ளமும் எல்லாம் ஆண்டவருக்கு என்று நாம் அர்ப்பணித்து எத்தனை இடர்கள் வந்தாலும் அவருடைய பணி செய்வதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியாய் தீவிரமாய் வைராக்கியமாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்த்த அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூக்கி எடுத்து அந்த மரண தண்டனையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாது சுந்தர் சிங்கை உயிரோடு மீட்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தானியேலை தூக்கி சிங்க கவியிலே போட்டார்கள். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். 3 எபிரேய வாலிபர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். 4வது நபராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உலாவினார். அவர்களுடைய வஸ்திரம் அந்த நெருப்பாலே இணைச்சவில்லை, கருகவில்லை. அவருடைய முடி கூட கருவவில்லை. ஆண்டவர் அப்படி பாதுகாத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த 3 வாலிபர்களையும் அந்த அக்கினியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். கர்த்தருக்காக நீ வைராக்கியத்தோடு நீ அவர் பணி செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை நிச்சயவார், பாதுகாப்பார், எந்த சூழ்நிலையாக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாய் உன்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் சீன தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, சீன தேசம் என்றால் கம்யூனிஸ்டுகள் நாட்டிலே அது ஒரு முக்கியமான நாடு. அங்கு சென்று ஊழியம் செய்து அவரை என்ன செய்தார்கள்? கையில் உள்ள 3 விரல்களை வெட்டி அவரை என்ன செய்தார்கள்? நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். அந்த ஊழியக்காரர் விரல்களை இழந்தவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த வேளையில அவர் மீண்டும் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், எங்கு நான் போவேன் என்று சொல்லி அவர் நினைத்த வேளையில ஒரு நாளிலே ஒரு கப்பல் பிரயாணத்திலே ஒரு வியாபாரியும் ஒருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த கப்பல் எங்கு நோக்கி செல்கிறது? சீன தேசத்தை நோக்கி செல்கிறது. அப்ப 2 பேருமே ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி கொண்டு அந்த வியாபாரி அவரிடத்துல கேட்கிறார், ஐயா நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, நான் சீன தேசத்துக்கு. எதற்காக போறீங்க? நான் வியாபாரி, நான் வியாபார நோக்கத்தோடு நான் அங்கு செல்கிறேன். நீங்கள் எதற்காக ஐயா போகிறீர்கள் என்று பொழுது அவர் சொன்னாராம், ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க போகிறேன்னு சொன்னோடனே, ஐயா நீ சத்தமா சொல்லாதீங்க, இயேசு கிறிஸ்துவை அங்க அறிவிக்கவே முடியாது. அங்க போனா எல்லாரையும் அவங்க நினைச்சுவாங்க, பலவிதமான தண்டனை கொடுத்து நாட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. எனக்கு தெரிந்த மர்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், எனக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவை சொன்னார் என்று சொல்லி அவருடைய 3 விரல்களையும் வெட்டி அவரை என்ன செய்துட்டாங்க? சீனாவுக்கு வெளியே வேறு நாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க என்று சொன்ன பொழுது இவர் அப்படியே சிரித்து கொண்டு வேறு பல காரியங்களை எல்லாம் பேசி அப்படியே கொண்டு சரி காபி சாப்பிடுவோம்னு சொல்லி காபியை வாங்கும் பொழுது இவர் இப்படி கையை நீட்டுற பொழுதுதான் பார்த்தாராம், இந்த 3 விரல் அவருக்கு இல்லை. வியாபாரி டீயை கொண்டாந்து கொடுக்கும் போதுதான் 3 விரல் அவருக்கு இல்லை. ஐயா நீங்களா? அந்த மர்ஃபி நீங்க தானா?
ஆம். திரும்ப அங்க போறீங்களா? விரல் தானே போச்சு. இயேசுக்காக விரல் தானே போச்சு. இன்னும் என்னுடைய உயிர் இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுவோம். வைராக்கியமாக ஊழியம் செய்ய மீண்டும் பெறப்பட்டு போனார் என்று நான் அந்த காரியத்தை குறித்து நான் வாசித்த பொழுது அதை குறித்து எண்ண ஆரம்பித்தேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லப்படுகிறது. எதுவும் நம்மை என்ன செய்யாது? இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. இதுல சொல்லப்பட்ட எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே. அதே போல்தான் ஒவ்வொரு ஊழியக்காரனே அதுதான். எத்தனை இன்னல்கள் விழுந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எதுவும் என்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே வாஞ்சையாக பெறப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த நெருப்பு தழலை எடுத்து அவனுடைய உதடுகளை தொட்ட பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுடைய நாவு பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவனுடைய பேச்சு செயலெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் சொல்கிறான், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே சொன்னான், என்னை அனுப்புவோம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அவர் சொல்கிறார் 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டோம், கண்ணார கண்டோம், நீங்கள் காதார கேட்டும் உணராமலும், கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள்ட்ட போய் ஏசாயாவை அனுப்புறாரு. நீங்கள் காதார கேட்டும் உணராமலும், கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் அப்படின்னா என்ன? நீங்க செவிடரா, ஊமையா இருங்க, குருடரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்றாரு. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஊழியக்காரன் அனுப்பி ஆண்டவர் இதை சொல்றாருன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, எந்த விதத்திலே இருப்பாங்க? பிரியமானவர்களே, ஆண்டவரை எது வரைக்கும் என்று கேட்டேன் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை நிர்மூலமாக்குவேன். எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், எவ்வளவு அதிசயங்களை செய்தேன், எவ்வளவோ அவர்கள் கண்ணார பார்த்தார்கள், எவ்வளவோ அவர்களை என்ன செய்தார்கள், சுவிசேஷத்தை கேட்டார்கள், எவ்வளவோ அற்புத அதிசயங்களை கண்ணார கண்டும் இன்னும் ரட்சிக்கப்படாமலும் குணப்படாமலும் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் கோபத்திலே ஊழியக்காரனாகிய ஏசாயாவை அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? சில வேளைகளில் சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி எச்சரிக்கை விடுகிறார். திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே போதும். இந்த உலகமெல்லாம் மாயை, இந்த உலகத்தின் அன்பு மாயை, இந்த உலகத்தில் உள்ள சகலதும் மாயை. இயேசு மாத்திரமே நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே
நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ரட்சகர். அவர் ரட்சகராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று நாமும் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சகர் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். இயேசு நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, தம்மையே ஜீவ பலியாக தந்து தம்முடைய உயிரை நமக்காக கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம், நம்முடைய பாவங்கள் போக்கப்படுகிறது. இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எல்லாரும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சொல்லு ஆண்டவரே, நான் இப்பொழுது இந்த மாதிரி இருக்கிறேன். சொன்னார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், வாயிலிருந்து கெட்ட கெட்ட பேச்சா வருது. ஆண்டவர் உன்னை தொடுவார். பலிபீடத்தின் அக்கினியிலிருந்து நெருப்பு எடுத்து உன் நாக்கை தொட்டு உன்னை பரிசுத்தப்படுத்த தேவன் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லமையுள்ள தேவன். உன்னை பரிசுத்தப்படுத்துவார். உன்னையும் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை ஊழியத்திற்கு பயன்படுத்துவோம். நான் சுவிசேஷம் சொல்ல என்னை பயன்படுத்துவோம். நாம் வேலை பார்க்கிற இடத்துல இல்லை, நான் வேலை கொடுத்து கொண்டிருக்கிற இடத்துல அவர் சொல்றாங்க, என்னோடு எனக்கு கீழே இருக்கிற மத்தியில நான் இயேசுவை சொல்ல வேண்டும். எனக்கு தைரியத்தை தாரும், எனக்கு தைரியத்தை தாரும், எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அபிஷேகம் தாரும். நான் பலம் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க என்னுடைய உள்ளத்திலே திடனை தாரும். கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாரை நான் அனுபவித்து கேட்கும் பொழுது அவருடைய சத்தம் உங்கள் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள். என்னை அனுப்பும், இதோ அடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தரை நீங்கள் அறிவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்து கொண்டே, நீங்கள் தொழில் செய்து கொண்டே, நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டே, நீங்கள் இருக்கிறதான இடத்திலேயே இயேசுவை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை பயனுள்ள பாத்திரமாக வரைய வல்லவராக இருக்கிறார். என்னை அனுப்பும் என்று நீங்கள் ஆண்டவரில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை அனுப்புவார். இயேசுவை சொல்ல அனுப்புவார். உங்களை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். அவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மையும் ஏசாயா தீர்க்கதரிசி போல ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக, பரிசுத்த வார்த்தைகளை பேசும் மனுஷனாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.